வெல்கம் டு டீனேஜ் பசங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல். ஸோ இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். நம்ம யார் யார் போக போகிறோம்னா நம்ம அண்ணன், அப்புறம் நந்தா ப்ரோ, அப்புறம் கேமராமேன் ராஜ், கற்பகராஜ். ஸோ அண்ணே ப்ரோ ப்ரோ கண்டென்ட் பேசுங்க, ஏதாவது பேசுவாங்க. ஹாய் ஹாய் சொல்ல போகிறோம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. கோயம்புத்தூர் இங்க நிறைய பேர் போறாங்க, அதை பார்த்து இங்க போனா இப்ப எங்க போறே வந்துருடா. நீ வாடா, ரொம்ப ஒளியாதுடா. சென்ட்ரலுக்கு பக்கத்துல ஒரு ஆறே உருவாயிடும், அந்த அளவுக்கு சொல்லி ஊத்துறான் எனக்கு மேல. சரி ஓகே, இப்ப எங்க போறோம்? எங்க போறோம்னா முக்கியமான நாள் நாளைக்கு. எனக்கும் கேமராமேனுக்கும் கல்யாணமா கேட்பீங்க, அந்த கவுண்டர்லாம் இல்ல அதெல்லாம் வந்து நீங்களே இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு நடக்காது, அதை வேற இவங்க நினைப்பாங்களான்னு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நாளைக்கு எங்களுக்கான ஒரு முக்கியமான நாள் இருக்கு. சோ ட்ரெயினுக்கு வேற லேட் ஆகுது. ஏன் ஆளு கல்யாணமா? இல்ல அது வேற ஞாபகப்படுத்தாதீங்க. அது வேற. ஆமா, நாளைக்கு சர்ப்ரைஸ் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் சீரிஸ். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் எத்தனை மணிக்கு? ட்ரெயின் 10 மணிக்கு. 10 மணிக்கு சென்ட்ரலுக்கு வந்து 10 மணிக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க. ஏதாவது அறிவு கட்டவும் 9:30 மணிக்கு வருவானுங்களா, நாங்க வருவோம். இத்தனைக்கு டிக்கெட் வேற புக் பண்ண ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் போறோம். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. வடக்கான்ஸ் இன்னைக்கு என்ன அலப்பறங்கறத கூடிய விரைவில் எதுக்கே வர. இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் கூட நினைச்சேன், இந்த 10 மணி ட்ரெயினுக்கு 9:30 மணிக்கு வந்து அந்த ட்ரெயினை விட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு ட்ரெயின்ல ஏறி. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே, இறுதியா வந்து சேரன் எக்ஸ்பிரஸ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. நாங்க வந்து அவங்க மேல தப்பு சொல்லக்கூடாது, எங்க மேல தப்பு. எங்க மேல தப்பு சொல்லக்கூடாது, குறிப்பா அந்த பாலாவால தான் தப்பு. ஏன்னா லேட் பண்ணிட்டான். என்ன இதுல போஸ்ட் ஓகே. இதுல வந்து என்னன்னா வந்தோம், ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல எட்டி பார்த்தோம், ஈரோடு போட்டுச்சு. ஈரோடு டு ஹைதராபாத் ட்ரெயின் சொல்லி ஏற போனோம். அதுக்கப்புறம் ஈரோடு போய் ஹைதராபாத்ல நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. ஹைதராபாத் ஐடி அந்த இது. ஆனா என்ன ஒரு கோ இன்சிடென்ட்னா, படிச்ச காலேஜ் அங்கிருந்து ஹைதராபாத் போயிருக்கேன். இப்ப ஹைதராபாத்ல இருந்து இப்ப வந்து கோயம்புத்தூருக்கு வர்றது வந்து அப்ப நினைச்சு கற்பனை, இது முழுவதும் கற்பனை. அப்படி எனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல வந்து இப்ப வந்து ஈரோடு வரைக்கும் போறோம். ஈரோடு போயிட்டு அங்க இருந்து வந்து சபரி பிடிக்க போறோம். சபரி எக்ஸ்பிரஸ். அது வந்து எங்க கேமராமேன் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேக்கை பாத்துக்கிறதுக்காக இது பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க போக்குவரத்து ஆன் ரிசர்வர் நாங்க மட்டும்தான். நீ சொல்லு, நாங்க போறப்ப நாங்க ஆன் ரிசர்வர் சொல்ல. நாங்க ஆன் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஏதாவது பேசலாம், நாங்களே பேசி எங்க மூஞ்சியே காமிச்சிங்களா? எப்படா திருப்பா உன் மூஞ்சியை காட்டுறா? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் என்ன சொன்னா? இப்ப சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் கண்ணாடி ஒரு போடு கேவலமா இருக்க கழட்டிடு. இப்ப நாங்க போகும்போது வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாட போவோமா ஊர்கோலம், போவோமா ஊர்கோலம். ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங் அவசரம் எவரு அப்படின்னு அவரு கேமரா ரிசல்ட் எழுதிட்டு கேமரா எக்ஸாம் எழுதி ஒரு பொண்ணு அந்த மாதிரி தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்ப காமெடி அந்த பொண்ணு தெலுங்கார பொண்ணு போல போயிட்டு அவரு அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் கேமரா விட்டு அப்படின்னு அவரு கொஞ்சம் கேமரா விட்டுன்னு அவரு இது நல்லா இருக்கும். நீ இதுதான் சொல்ல வந்த மாத்தி சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு ட்ராக்ல ஏதோ ஒரு ட்ரெயினுக்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரிதான் ஸ்கூல்ல வந்து பிடி சார் வந்து விசில் அடிச்சாவே நல்லா ஓடுற கேஸ், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுற கேஸ். ஏன்னா இந்த பெட்டி தான் நாங்க ஏறக்கூடிய ஒரு அருமையான பெட்டி, பாத்துக்கோங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ராஜு வாங்க ராஜு கிட்ட பேசுவோம். நீங்க ராஜுக்காக போறீங்களா இல்ல யாருக்காக போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ராஜுல போறீங்களா இல்ல காஜுல போறீங்களா? வெல்கம் டு டீனேஜ் பசங்க. இப்போ வந்து ட்ரெயின்ல ஏற்றா உள்ள எங்க சீட்டுக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க. லேடிஸ்லாம் வேற போயிட்டாங்க. இருக்க பையன் வந்து லேடிஸ்லாம் உடனே சீட்டை தூக்கிட்டு இருக்கோம். உள்ள போய் உட்காரோம்.
போகும்போது ட்ரெயின் ஒன்று இப்போ ஃபன் பண்ண போகிறோம். இது பேக்கை மேலே போட அவன் காலை மேலே போடுவான். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. யாருன்னா அமௌண்ட் கேட்க போறாங்கடா இப்படா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நான் ஆக்சுவலா வீடியோ எப்பவுமே இந்த டிரான்ஸ்லேட் வந்து கைப்பாஸ்ல தான் பார்த்து ட்ரெயின்லயுமே அடிக்கிறீங்க. இப்ப ட்ரெயின்லயுமே அடிக்கிறீங்க. ஓகே தம்பி, எனக்கு காசு இல்லை. நான் நாளைக்கு லைட் அடிச்சேன்னா வந்து சம்பளம் போட்டுருவாங்க. கண்டிப்பா வந்துருவேன். ஒரு முக்கியமான காலம் வருது, பேசிட்டு வரேன். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு வந்து போறதுக்கு பிளான் எக்ஸிக்யூட். யார் இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சோ பிளான வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உனக்கு ஃபேமிலி பிளான் பண்ணி விட்டா வேலை சீக்கிரமா முடிஞ்சு. இந்த ட்ரெயின் வந்து ட்ராக்ல போகும். கோயம்புத்தூர் நம்ம அதுக்கு வந்து இது 3ஆவது பிளாட் வந்து இருக்கும். எதுல பார்த்ததெல்லாம் 10 நிமிஷத்துல நம்ம போகணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டான்டா. ட்ரிப் அட்வைசர் இதுக்காக உங்களுக்கு யாராச்சும் ட்ரிப் அட்வைசர் வேணும்னா அவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க. சார் முதல்ல தெரியும். ஆக்சுவலி இந்த மாதிரி பிளான் போடுவோம். ஆனா அது கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுது தெரியல. இப்போ ட்ரெயின் போறதுல அவன் நேரம் லேட் ஆயிடுச்சு. நம்ம 5:50க்கு போறது, இது 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அதுவும் 10 நிமிஷம். இது என்ன கணக்கு? இது என்ன மேட்ச் 20 மேட்சா? அது எப்படி ஸ்பீடா போய் பார்த்தோம். நான் பார்த்துருவேன். ட்ராக்ல சூப்பர் ஃபாஸ்ட்ல நல்லா ஸ்பீடா போகும். வந்தே பாரத் ஸ்பீடா போகும். போயிருக்கேன். நீ ஏற ட்ரெயின்லாம் இவன மாதிரி லோக்கல் ட்ரெயின். நான் ஏறதுலாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல ஏறி இருக்க போறேன். எக்ஸ்பிரஸ் அவன் என்ன குடிகாரனாடா? இல்ல அவன் குடிகாரனா? பின்ன குல்பேஸ்காரனா சிக்கடி. வெல்கம் டு டீனேஜ் பசங்க. இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரை தூக்கத்துல இருக்கா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வந்து ஈரோடுக்கு வந்துட்டோம். ஸோ இங்க இருந்து எப்ப நான் ரோட்டுக்கு வருவோம்? அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மக்களே. அது ஏதாவது ரூல் பிளாஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரைடு சென்ட்ரலுக்கு பார்த்து பிளாஸ்ட் பண்ணி பாருங்க. அவன் ரெக்கார்டு போடாம இருக்கான். அதை பாத்தீங்களா? அது ஆல்ரெடி இல்ல அவருக்கு கூட போய் ரெஸ்டாரண்ட் பிளாஸ்ட் பண்ணி. ஆனா நீ ஒண்ணு கவனிச்சியா? இல்ல இங்கெல்லாம் 1 மணி நேரம் ஆகும். ஆனா இங்க அவசர அவசரமா வந்திருக்கா. போன் எடுத்து இருங்கடா கப்பட கழிப்போ. இப்படி குட்டி ரை கழுவிட எப்படி குடி நகல் வேண்டாமா? இப்படி குட்டி ரை கழுவிட எப்படி குடி நகல் வேண்டாமா? அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் வாய்ஸா இருக்கும். ட்ரெயின்ல வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ட்ரெயின் என்ன நடந்துச்சு? மெயின் அந்த இது அந்த பொண்ணு ஒண்ணுமே அதுல இருக்காதீங்களா? ஓ சரிங்க. கத்திரிக்கா திருப்பி அவங்க ஆல்டர்னேட்டிவ் நானு நந்தாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நந்தா பண்ணிருப்பான். நானு ராஜெல்லாம் கண்டுக்கவே இல்லை அந்த பொண்ணு. ஆனா அப்பப்ப திரும்பி 2 பேரும் சைட்ல பார்த்தோம். நந்தா ராஜ் பக்கத்துல பொண்ணுதான் இருந்துச்சு. அப்படியாடா? ஆமா, ஜன்னல் வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரவங்க பார்க்கும்போது இப்ப நான் எதிரில இதுக்கு முன்னாடி நீ வந்ததே இல்லையா? நான் வந்திருக்கேன்னா மோஸ்ட்லி மதியானமே போயிருக்கேன். நானா காலங்காலமா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பஸ் தான். என்னாலும் சரி பஸ் இல்லைனாலும் உட்கார்ந்து தான் போக மாட்டேன். சொகுசாவா எங்க அப்பா வளர்த்திட்டான். குழந்தைடியாவே அப்படிலாம் கிடையாது. இப்ப நானே சொகுசு ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட்ல ட்ரெயின்ல போயிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் ஜென்ரல் கோச் எல்லாம் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிருவேன். காலேஜுக்கு வயசு பண்ணிட்டேன் போல.
வருதாயி நிச்சயமா சடங்காயி குஞ்சுக்குள்ள போனாளே. போட்டியா? ஆமா. இதுல போனது. அதுல இருந்து என்ன பண்றது ஃபுல்லா வந்து இந்த பிரைவேட் பஸ்ல போயில போன பஸ்ல போறத பிரைவேட் பஸ் தான். இதுதான் என் ஜூனியர் கிளாஸ்க்கு அப்ப போகிற சபரி தவறி வராரு. அப்போ இன்னும் வரல. சப்பத்து கிடையாது, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சப்பத்து கிடையாது. என்னடி சொல்ற? ஏன்னா கேமராமேனுக்கு நெருக்கமான பேரு அவருக்கு நெருக்கறதுனாலதான் அவ்வளவு சீக்கிரம் போஸ்டி கொடுத்த பேரு. அது பேருக்கான ஒரு அடையாளம் இன்னும் வரல. அது வந்து இருக்கும். எங்கெல்லாம் வருது? ராய் வருதுடா டேய். ராய் வருதுடா டேய். இது உங்க கல் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. ட்ரெயின்ல இன்னொரு காமெடி. சாப்பிட்டு இருந்தாலும் மேல போய் படுத்து போயிட்டான். ஆளு வருது. ஆனா 2 பேரும் வரல. ஆளு வருதுல. லாஸ்டா அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் அந்த அளவுக்கு நான் திட்டிட்டு இருக்கேன். எதுவுமே கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. நீங்க அந்த வாட்டர் கேனை பத்தி சொன்னா தம்பி நான் இந்த இருக்கேன் பட்டுங்க அந்த வாட்டர் கேனை பத்தி பேசணும்டா ராஜா. வாட்டர் கேனை பத்தி பேசணும்ல. ஆமா, வாட்டர் பத்தி பேச. அந்த வாட்டர் கேனை பத்தி இது பண்ண தம்பி நான் இந்த இருக்கேன். ஒண்ணுதான் தெரியுங்க. அது மாதிரி நான் பக்கத்துல ஒருத்தர் 2 இருந்தாலும் கடைசி வரைக்குமே மௌச்சே பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அவருக்கு சீட்டு கிடைச்சு இல்ல 6 வருடம் நான் சொல்லுவேன். ஒரு லேடி வந்து பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் கீழே உட்காந்துட்டு தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் பார்க்கும்போது அவன் என்னை பார்க்குற ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. உன்னை பார்த்தா எப்போதும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அவனை கட்டி அடிக்கிற நல்லா இல்லடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே. என்ன ஒண்ணு முது கழுத்து பெயின் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுப்போமே. எனக்கு பட்டு சரியா எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பேன். இல்லடா என்ன போயிட்டு வந்தல வேற கார் சேர்ச்சா உனக்கு வலிக்குதாடா? என்னது அவனுக்கு பஞ்சு மாதிரி வச்சிருக்காரு பெருசா. அவனுக்கு வலிக்குதான். எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பான். வலிக்கதான் செய்யும். அப்படியா எல்லாம் அப்படியா? நாங்க பேக் எப்படி வச்சுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு என்னமோ அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா இந்த இதுல வணக்கம் அந்த இடத்துல travel பண்ணி நான் வந்து அந்த நடுவுல தான் இருக்கும்போது ரொம்ப இதா இப்போ வடக்கன்ஸ்க்கு ஆதரவு நீங்க ஆதரவுல அவனும் மனுஷன். இந்த மனிதத்துக்கு இது வேணாம் சரியா? இப்படி வடக்கனுக்கு ஆதரவு இடையா பாயாசம் வடக்கு மக்களே பாத்துக்கங்க. அப்படிலாம் இல்ல வந்து கெட்ட இருக்க இல்லாத கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் திட்டி விடுங்க. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் உழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். என்னென்ன தோணுதோ சொல்லு. நாளைக்கு வந்து காலேஜ்ல ஒரு வடக்கு பொண்ணு வருது. எங்க வரு நாளைக்கு காலேஜ்ல ஒரு வடக்கு பொண்ணு வருது. அந்த முன்னாடி போடுறாப்ல. இன்னைக்கு சாரி காலையில எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். காலேஜ் தான் போறோம். நாங்க இங்கேயே உடச்சாச்சு. இங்கதான் உடைச்சிங்க. ட்ரெயின்ல உடைச்சாம பாரு ஒரு சவுண்ட். அவனை காட்டுங்கடா. அவ்வளவு அமைதியா இருந்துச்சு ட்ரெயின். நான் அப்பதான் படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்து முடிச்சு அவன் படிச்சுட்டான். நானும் சரி என்னடா பண்றது யோசிக்கும் போது ஒரு சத்தம் அந்த சத்தத்தை அடக்கிடுச்சு. அந்த சத்தம் எத்தனை நாள் தான் உள்ள இருப்ப ஏந்து வெளியே வா. நீ ஏறி யாரா கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். பிளாஸ்ட் பண்ணா தெரியுமா? அவன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம கேமரா எடுத்துட்டு இருக்கான். அந்த பேக் ஆச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பேக்ல அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. கீழே கழட்டி வைங்க. ஜெடி வச்சிருக்கான். ஜெடி வச்சிருக்கான். கேமராமேன் ஒண்ணு வச்சிருக்கான். நானும் ஒண்ணு வச்சிருக்கேன்.
அவனும் ஒண்ணு வச்சிருக்கான். இவன் ரெண்டு வச்சிருக்கான். ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். காசி பக்கம் தான். அதுல இருந்து அதுல எப்படியே தப்பி தொங்கிக்கிட்டே போவானுங்க அதுல புடிச்சிட்டு. நம்ப மாட்டேன்ல நீ பணம் காட்டவானே. ஐயா இதுல கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு. சீட்டு கிடைக்குமா? ராஜஸ்தான்ல இருந்து அதுக்கு ஒருத்தெல்லாம் தூங்குறான் ப்ரோ. A few minutes later. அசால்ட் ஆந்திரால கால வச்சிட்டான்டா. என்னது இது? அசால்ட் ஆந்திராவுல காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏனுங்க வணக்கம். சாப்பிட்டீங்களா? கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல ஒரு வழியா வந்தாச்சு. உங்களுக்காக எங்க ஃபேமிலியை ரிவீல் பண்ணுவோம். அவர் தான் பெரிய மாப்பிள்ள. ஆமா, எங்க மாப்பிள்ளைக்கு பார்க்க போறோம். இங்க வந்து வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. எதுக்கு வந்தோன்றதே மறந்துருக்கீங்களா? எனக்கு ஒரு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த வேலை பிளாஸ்ட் பண்ற வேலையா?